ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் மார்னிங். இன்றைக்கி நான் என்னுடைய குருவை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக லெவலில் ஃபேமஸான திருமதி தேசமங்கையர்க்கரசி அம்மா. அவங்கள பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இவங்கள ஆரம்ப காலத்தில் இருந்தே நான் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய நல்ல விஷயங்கள் இவங்கக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். நிறைய மாற்றங்கள் என்கிட்ட இருந்து ஏற்பட்டுச்சு. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் இப்படின்னு புக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இவங்களுடைய வீடியோஸை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அம்மா தேசமங்கையர்க்கரசி அம்மா, நீங்கள் என்னுடைய இளைய சகோதரியாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்களை என்னுடைய அம்மா ஸ்தானத்தில் தான் பார்க்குறேன். ரொம்ப 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 நன்றி அம்மா. உங்களுக்கு நன்றி தெரிவிக்காமல் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான்மா உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். உங்களை பணிந்து வணங்கி நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு டீச்சர் கிட்ட போயிட்டு ஏபிசிடி சொல்கிற மாதிரி நான் ஒரு பாட்டு உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேம்மா. தேசமங்கையர்க்கரசி அம்மாவிற்கு என்னுடைய சமர்ப்பணம். கந்தர் அலங்காரம். பேச்சை தவஞ்சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாட விமேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. ஓம் சரவணபவ. ஓம் ஓம் ஓம். நன்றி அம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் வீடியோஸை நான் பார்க்கலன்னா இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் எனக்கு தெரியாமையே போயிருக்கும். உங்களுடைய சேவை இன்னும் தொடரட்டும் அம்மா. என்னை போல இருக்கிற மக்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுங்கட்டும். ரொம்ப 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 நன்றி அம்மா, நன்றி. நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நல்ல விஷயங்களை என் குருக்கிட்ட இருந்தும் இன்னும் சில பேர்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னுடைய குடும்ப வழக்கங்கள் எதையுமே நான் மாற்றலை. நேற்று நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன். சரின்னு படலைன்னா செய்ய மாட்டேன். என் குருவும் சொல்லுவாங்க, உங்களுடைய குடும்ப வழக்கம் என்னமோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன். நிறைய மாற்றங்கள் என்கிட்ட வந்துச்சு. ஆனால் குடும்ப பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் நான் மாற்றிக்கல. அது நம்ம இந்த பாரம்பரியத்தில் பிறந்ததுனால மாற்றிக்கவும் முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிப்ஸ். உங்கள் வீட்டில் யாரன்னா முள்ளங்கி சாப்பிட்லையா? அப்போ இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா, கொஞ்சம் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம் எல்லாமே சேர்த்து எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டு அரைச்சி முள்ளங்கி பச்சடி செஞ்சு சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுடன் ரேகாஸ் ரசனைகள். வாழ்க மகிழ்ச்சியாக.